முடிச்சுக்கணும். நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு நலம் பகலும் பார்பற்றென்று இருள். சரிங்களா? அதாவது இந்த நகல்வல்லர்னா யாருன்னா, இப்போ வந்து திருக்குறள் படிச்சிட்டோம் 7 சீர். சரிங்களா? அடுத்த என்ன போகிறோம், சொல் பொருள் படிக்க போகிறோம், அடுத்த கருத்துரை படிக்க போகிறோம். இதுதான் நம்ம மெத்தடு. அதை ஓவியத்தை வச்சு படிக்க போகிறோம் அடுத்தல. சரிங்களா? இதுதான் நம்ம மெத்தடு. சரிங்களா? நகல்வல்லர்னா என்னதுன்னா, அந்த நற்பண்பு இல்லாதால் எவரெடுத்தும் கலந்து மகிழ்தல். அதாவது நகல்வல்லர்னா இருந்தால் அந்த பண்புடைமை எனப்படுகின்ற அந்த நற்பண்பு இல்லாததால் எவரிடத்திலும் கலந்து மகிழ்தல். அதாவது ஒரு நல்ல பண்பு இருந்தால் தான் நம்ம என்ன செஞ்சோம், முதலே பார்த்தோம் முதல்ல. அதாவது என்பதத்தால் எதல் எளிதென்ப அப்படின்னு பார்த்தோம். அதாவது என்னதுன்னா, எல்லாட்டையும் எளிமையாக பழகுவராக இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, பண்புடைமைன்னு பார்த்தோம். பண்புடை அடைவதற்கு வழின்னு பார்த்தோமா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நகல்வல்லர்னா என்னது, நற்பண்பு இல்லாததால் நம்ம என்ன செஞ்சோம், நல்ல பண்பு இல்லைன்னா என்ன செஞ்சுருப்போம், யாரிடமே கலந்து மகிழ மாட்டோம், கலந்து பேச மாட்டோம். அப்படி இருந்தோம்னா என்ன ஆகுமா, அப்படி இல்லாத அல்லாருக்குன்னா என்ன, இல்லாதவருக்கு மாயிருன்னா என்னன்னா மிகவும் பெரிய, நாளம்னா என்னது இந்த பூமியானது, பகலும்னா பகல் பொழுதிலும், இருள் பட்டன்றுனா எது, இதை எடுத்துட்டு அடுத்தல இதை எடுத்துருக்கோம். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு இது அல்லாருக்கு 2வது எடுத்துகிட்டு, மாயிரு நலம் 3 4 எடுத்துகிட்டு, பகலும் இது 5 எடுத்துகிட்டு, இது 6 எடுத்துகிட்டு, இதை 7 எடுத்துருக்கோம். ஏன்னா அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருள்கொள் முறையில் நம்மளுக்கு கரெக்டாக வரும் பாருங்க. பகல் பொருள் இதிலும் இருளாகவே இருப்பதாகும், இல்லை இருளாகவே தெரிவதாகும். சரிங்களா? எப்படி இருக்கும்னா, அந்த அவற்றை நல்ல பண்பு இல்லாததால் எவரிடத்திலும் கலந்து மகிழ்தல் இல்லை. அதாவது நல்ல பண்புடைமை எனப்படுகின்ற அந்த நல்ல பண்பு அந்த இல்லாததால் அவர் என்ன செஞ்சுப்பார், அந்த பண்பே இல்லை. அப்போ என்ன செஞ்சுப்பார், யார்கிட்டயுமே கலந்து மகிழ்ந்து பேசிக்க மாட்டார். அப்படி இல்லாதவருக்கு இந்த மிகப்பெரிய பூமியே என்ன ஆயிரும்னா, பகல் பொழுதுல கூட இரவாக தெரிஞ்சுவிடும். அப்படி தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இதுதான் கருத்துரை. நம்ம பார்த்துட்டோம், அதை பார்த்துட்டோம். இப்போ இந்த ஓவியத்து மூலம் பார்க்க போகிறோம். அதாவது இவர் என்ன செஞ்சிட்டாரு, இவங்க 2 பேரும் என்ன செஞ்சுங்க, பிறருடன் பழகி உறவாடி இருக்காங்க. அதனால இவங்களுக்கு பகலும் என்னது இதாக தான் இருக்குது, பகலாக தான் தெரியுது. ஆனால் இந்த ஆள் பாருங்களேன், பிறருடன் கலந்து மகிழ்தலே கிடையாது, பிறருடன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அப்பவும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய இந்த உலகமே எப்படி இருக்கும், பகல்லே இருட்டாக தான் தெரியும். அதான் இந்த இருட்டாக இருக்கா, இந்த கருப்பாக இருக்கா, இதெல்லாம் இருட்டு. சரிங்களா? ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிறருடன் கலந்து மகிழ்தலே இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த பகல் பொழுது கூட உனக்கு இருளாக தான் தெரியும். இப்போ பாருங்கள் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சாடி இருப்பார் பாருங்க. உன்ட்ட பண்புடுமை குணம் இல்லையா, நீ இது மரம் போல்வர் தான் அப்படின்னு இருப்பார். 1 2வது என்ன சொல்லியிருக்காரு, நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நன்மை அல்லாத தீமை செஞ்சவனுக்கும் நீ என்ன செஞ்சுருக்கணும், பண்பு பாராட்டியிருக்கணும். அப்படி பண்பு பாராட்டலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தான் குற்றம் அப்படின்னு சொல்லிப்பாரு. சரிங்களா? 2வது 3வது என்ன சொல்லியிருப்பாரு பாருங்க, அதாவது நீ பிறருடன், அதாவது உன் பண்புமே என்ன படிக்கின்ற அந்த நல்ல பண்பு எவரிடத்துலையும் நீ கலந்து மகிழலைன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பகல் பொழுதும் என்ன இருளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பாரு. சரிங்களா? அதாவது இந்த பண்பில்லாருக்கு பகலும் இருள் தான் சொல்லுவாங்களே. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியமும் நைட்டு மாதிரியே இருக்குது சார், எப்போ பார்த்தாலும் ஒரே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்லாம். ஏன்னா அதுதான், ஏன்னா பிறரோடு கலந்து மகிழ்ந்ததுனாலே பாதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கஷ்டம் பாதி இது போயிடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறைவன்ட்ட ஏன் போய் நம்ம வணங்குதோம், நம்மளோட மனசில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டத்தெல்லாம் சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து பாரம் குறையும், நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாகவும் தான் போய் சொல்லுவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிறருடன் கலந்து மகிழ்ந்து படிங்க, அதாவது பிறருடன் வந்து டிஸ்கஸ் பண்ணி படிங்க. ரொம்ப படிங்கப்பா, நல்ல எக்ஸாம் வேறு வந்துட்டு எல்லாமே வந்து நல்லா படித்தாதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாஸ் ஆக முடியும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி படிக்கணும். நம்ம எடுத்துக்கொண்ட காரியத்துலேருந்து பின்வாங்கவே கூடாது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனசில் வந்து தைரியத்தோடு படிங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா முடியாதுன்னா எதுவும் கிடையாது, உங்களால் முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடியாதுன்னா வேறு யாரால் முடியும், அதனால் கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் கண்டிப்பாக